ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இயேசுவே கர்த்தர் என்பதை சுவிசேஷத்தின் மையம் என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் அதே காரியத்தை தொடர்ந்து நம்ம தியானிப்போம். நம்ம ஏற்கனவே தியானித்த அதே வசனம் லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கிறிஸ்து கர்த்தர், இந்த வார்த்தை குறித்து தியானிக்க போகிறோம். கொஞ்சம் இந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க. இந்த குழந்தை பிறந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இது பிறந்திருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனேயே உடனேயே அவங்க எதை யோசிச்சிருப்பாங்க? எதனால் அந்த குழந்தை பிறந்தது? கிறிஸ்துவனுடைய பிறப்பு லூக்கா 2:11 ஆரம்பிக்கல. கிறிஸ்துவுடைய பிறப்பு என்பதை குறித்த ஒரு அறிவிப்பு எங்கே வந்ததுன்னா, இந்த இடத்துல அறிவிப்பு முதல் அறிவிப்பு இல்லை, தீர்க்க தரிசனமாக உலகத்தில் சொல்லப்பட்ட முதல் தீர்க்க தரிசனம். சொன்னது தேவன், சொல்லப்பட்டது பிசாசுக்கு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்திலேயே இந்த பிறப்பை குறித்த ஒரு அறிவிப்பு அங்கே வந்துடுச்சு. அந்த அறிவிப்பை நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். நல்லா கவனிச்சு பாருங்க. அவருடைய பிறப்பை பற்றி சொல்லும் பொழுதே ஒரு ஃபைட்டை பற்றி தான் சொல்கிறாங்க. பிறப்பை பற்றி சொல்லும் பொழுதே பீஸை பற்றி சொல்லலை, ஒரு வார். இந்த வாருடைய முடிவு என்ன அப்படிங்கிறது தான் அங்கே செய்தியே. இன்னும் சொல்லப்போனால் ஒரு வார் ஆரம்பிச்சிடுச்சு. இந்த வார் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த பேட்டில், இந்த சண்டை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த சண்டையை முற்று பெற வைப்பதற்கு, ஜெயிப்பதற்கு தான் இந்த இயேசு பிறக்கிறார் அப்படிங்கிறத குறித்த அறிவிப்பு ஆதியிலே வந்தது. அதில் ஒரு அழகான வார்த்தையை பாருங்களேன். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் நம்ம இந்த செய்தியை விட்டு கொஞ்சம் சைட் ட்ராக் கொஞ்சம் யோசிச்சு பார்க்க. அது என்ன அவள் வித்து? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஆதாமின் வித்துன்னு அதில் வரல, ஆணின் வித்துன்னு வரல, பெண்ணின் வித்து, அவள் வித்து அப்படின்னு சொல்லி வருது. ஏன்? கொஞ்சம் வேதத்தில் இந்த வித்து அல்லது இந்த சீட் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஆதியாகமம் 12வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இதே சீடுங்கிற வார்த்தையை சந்ததி அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு அப்படின்னு சொல்றார். ஒரு ஆணை பார்த்து தான் சொல்றாரு, உன் சந்ததிக்கு என்று சொல்லி. அதே மாதிரி ஆதியாகமம் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை பார்த்து தான் சொல்றாரு, உன் சந்ததி, உன்னுடைய சீடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆதியாகமம் 15:3வது வசனத்து 15வது அதிகாரம் 3வது வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா, உன் சந்ததி அப்படின்னு ஆபிரகாம் பார்த்தா சொல்றாரு. அப்போ ஒரு ஆணை குறித்தே உன் சந்ததின்னு சொல்லப்படுது. இன்னும் கொஞ்சம் பின்னால் வந்தீங்க அப்படின்னா 15வது அதிகாரம் 13, 18 எல்லா வசனத்திலையும் ஆபிரகாமை பார்த்து தான் ஆண்டவர் உன் சந்ததி, உன் சந்ததின்னு சொல்றாரு. ஆனால் 16வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆகாரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உன் சந்ததி அப்படின்னு சொல்றாரு. என்ன பிரதர், எல்லா இடத்துலையும் ஆணை பார்த்து தான் சொன்னாருன்னு சொன்னீங்க, இந்த இடத்துல ஒரு பெண்ணை பற்றி சொல்லியிருக்கிறேன். கரெக்ட். இது ஆதியாகமம் 16வது அதிகாரம். ஆனால் அதே ஆதியாகமம் 21வது அதிகாரம் 13வது வசனத்தை படித்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஆகாரை பார்த்து சொன்னாங்களோ அதே வார்த்தை ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அப்படின்னு சொல்லி ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு. இன்னும் நம்ம லோத்தோட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது 19வது அதிகாரம் 32வது வசனம் ஆதியாகமத்தில் லோத்தினுடைய குமாரத்திகள் அந்த சூழ்நிலையில் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய தகப்பனால் சந்ததி உண்டாகும்படி. அப்போ சந்ததிங்கிறது எல்லாமே, வித்துங்கிறது எல்லாமே ஒரு ஆண் சம்பந்தப்பட்டதாக இருக்கும் பொழுது வந்த முதல் தீர்க்க தரிசனம் எப்படி இருந்துச்சுன்னா, அவள் வித்து அப்படின்னு வந்தது. அங்கேயே கொஞ்சம் பிசாசு யோசிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். என்ன அவள் வித்து? ஏன்னா அது கன்னி மரியாளின் வித்து. அதில் ஆணுடைய பங்கு இல்லை. அது பரிசுத்த ஆவியினால பிறக்க போகிற அந்த பிள்ளையினுடைய பிறப்பு உனக்கு, அதாவது பிசாசே உனக்கு அங்கே இருந்து இன்னும் சொல்ல போனால் மோசமான காலம் ஆரம்பிக்குது. இதை எதற்கு நாம் படிக்கிறோம்? இந்த பிறந்த குழந்தை ஏதோ சாதாரண மனிதனா எல்லாரையும் போல ஒரு ஆணினுடைய வித்தா இது பிறக்கலை, ஒரு மனிதனா இது பிறக்கல. அப்போது தெய்வம், இந்த தெய்வம் பிறக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியினாலே பிறக்கக்கூடிய ஒரு கர்ப்ப பிறப்பு. கர்ப்பம் அந்த என்வலப் மேரியா இருக்கலாம், ஆனா வந்த செக் யார் அப்படின்னா அது தேவன். இப்போ நான் அவரை ஒரு சாதாரண மனிதனாக, இயேசுவை ஒரு மனிதனாக நான் பார்க்கிறேன்னா, இல்லை ஒரு இரட்சகர் எனக்கு மனிதனா பிறந்ததை பார்க்கிறேன்னா, இல்லை தேவன் பிறந்தாரா?
இது லார்ட். ஏன் வித்து இல்லை, ஏன் ஆணுடைய வித்து இல்லை அப்படின்னா, அவர் மனித பிறப்பா இருந்தாலும் அது தேவன் மனிதனானார். தேவன் மனிதனானார். எதற்கு? இந்த பிசாசினுடைய தலையை நசுக்குவதற்கு. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே பயம் என்பது இயல்பான ஒரு காரியம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த பயம் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பாருங்கள். முதல்ல பயம் எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஏதேன் தோட்டத்தில் பாவம் செய்த உடனேயே ஆதாம் ஓடி ஒளிந்திருந்தான். ஏன்னு கேட்ட உடனே சொன்னால் பயந்ததினால். அங்கே தான் பயம் வருது. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பயம் இன்னைக்கு என்னோடு இருக்கிற உறவில் தடைப்பட்டதுனால உனக்கு இந்த பயம். மீண்டும் இந்த உறவு துளிர்க்கும் பொழுது இந்த பயம் போயிடும். ஏன் போயிடும்? இயேசு உனக்கு ஆண்டவர் ஆகிடுவார். இயேசு உனக்கு ஆண்டவரானால் பயம் எப்படி போகும்? இப்போ நீங்கள் ஒரு சாதாரண மனிதராக இருக்கிறீங்க. உங்கள் அப்பா பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். இப்போ உங்கள் அப்பா பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார். இப்போ யார் இந்த ஊருக்கு பிரைம் மினிஸ்டர்? எங்கள் அப்பா. இப்போ உங்களுக்கு பயம் இருக்குமா? ஊரில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, தெருவில் ஒரு சின்ன பிரச்சனை, இல்லை ஒரு வாய்க்கா தகராறுல வச்சுக்கலாம், ஒரு குழாய் சண்டைன்னு வச்சுருங்க, தண்ணி பிடிக்கிற இடத்துல, இதுக்கெல்லாம் நீங்கள் பயந்துட்டு இருப்பீங்களா? ஏன்? உங்களுக்கு ஒன்று தெரியும், எங்கள் அப்பா பிரைம் மினிஸ்டர். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீயும் நானும் சேவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்து மென்மையான, இரக்கமுள்ள, கனிவான இரட்சகர் மாத்திரமல்ல, அவர் தேவன், அவர் கர்த்தர். ஹீ இஸ் அவர் லார்ட். எனக்கு பின்ன என் லார்டு நிற்கிறதுனால எதை கண்டு நான் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. சீஷர்கள் கப்பலில் போயிட்டு இருக்கும் பொழுது புயல் அடித்த உடனே எல்லாரும் கலங்குறாங்க. அவர் பார்த்துக்கிற, ஏன்டா பயப்படுறீங்க, ஏன்பா பயப்படுறீங்க, நான் இருக்கிறத நீங்கள் மறந்துட்டீங்களா, என்னை சாதாரண மனிதனாக பார்க்குறீங்களா, இல்லை இந்த காற்றையும் கடலையும் அதட்டக்கூடிய தெய்வத்துவம் எனக்குள்ள இருக்கு, நான் தேவனுங்கிறத பார்க்குறீங்களா? ஐயரே மடிகிறேன்னு சொன்ன நீங்கள் ஆண்டவரே மடிகிறேன்னு சொல்லியிருக்கலாமே. நான் ஐயரேன்னு சொன்ன நீங்கள் நான் ஆண்டவருங்கிறத மறந்துட்டீங்களே. இந்த அகிலத்துக்கும் நான் ஆண்டவராக இருக்கிறேங்கிறத மறந்துட்டீங்களே. இந்த ஆண்டவர் நம்மளோட கூட இருந்தார்னா நம்ம எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் ஆண்டவராக இருக்கிறாராங்கிறது தான் முக்கியம். வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 11வது வசனம் அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு வசனம் சொல்லுது. எப்படி சொல்லுது? ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை பிசாசு ஜெயித்தார்கள். ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நமக்கு தெரியும். சாட்சியின் வசனம். உங்களை கூப்பிட்டு நீ யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் உடனே நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லுவீங்க. இயல்பாக நம்ம சொல்கிறதா நல்ல விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் என்னைக்கு உங்களை கூப்பிட்டு நீங்கள் யாருன்னு கேட்ட உடனே இயேசு எனது ஆண்டவர், அவருடைய அடிமை நான் அப்படின்னு சொன்னீங்கனாலே அப்போ தான் இன்னும் உங்களுக்கு எஃபெக்ட் அதிகமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். ஏன்? ரட்சகர் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதையும் தாண்டி என் ஆண்டவர் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி என் ஆண்டவர் இயேசு அப்படின்னா அந்த பிசாசினுடைய அந்த ராஜ்யம் பயங்கரமாக நடுங்க ஆரம்பிக்கும். ஏன் வந்துட்டீங்க இப்போவே, எங்களை துன்பப்படுத்த இப்போவே ஏன் வந்தீங்க? அவர் வந்தாலே, அவர் இயேசுங்கிற வந்ததுனால அவன் பயப்படல, அவர் ஆண்டவர் அவர் வந்ததுனால தான் பயந்தான். நம்ம வாழ்க்கையிலையும் இந்த இயேசு ஆண்டவராக நமக்குள்ளே இருந்து நாம் அவரை ஆண்டவராக பாவிச்சோன்னா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? ரோமர் 8வது அதிகாரம் 31வது வசனம், தேவன் என் பட்சத்தில் இருக்கையில் எனக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அதற்கு முன்ன பார்த்தீங்க அப்படின்னா, எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை அழைத்தாரோ, முன்குறித்தது முதற்கொண்டு மகிமைப்படுத்துகிற வரைக்கும் அந்த ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, ஏன்பா பயப்படுற, உனக்கு எதிராக எந்த பிசாசும் நிற்க முடியாது, உன்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறதுக்கு எந்த பிசாசாலையும் வேலை செய்ய முடியாது, ஏன்னா அவர் ஆண்டவர். இன்றைக்கி இந்த தேவன் நமக்கு ஆண்டவராக இருந்தார்னா, இந்த இயேசு நமக்கு ஆண்டவராய், மாஸ்டராக, இன்ஸ்ட்ரக்டராக, கூரியோஸாக இருந்தார்னா நம்ம வாழ்க்கையில் எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களுக்காக நீர் பிறந்தீர், எங்களை மீட்டு கொள்வதற்காக, எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் இருக்கக்கூடிய இந்த பிசாசின் தொல்லைகளில் இருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து எங்களை விடுவிப்பதற்காகவே நீர் மனிதனாய் இறங்கி வந்தீர். உம்மை இரட்சகராய் கண்ட நாங்கள் நீர் கர்த்தர் என்கிறதை குறித்த கற்றுக்கொள்கிற இந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வார்த்தையிலும் மாத்திரம் அல்ல, எங்கள் வாழ்க்கையிலும் நீர் ஆண்டவராக இருக்க, உம்மை அந்த அளவுக்கு நாங்கள் சார்ந்து கீழ்ப்படிந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.